வெற்றிலையும் வாழை இலையும் ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது இப்படி நம்ம எல்லாருமே புரிஞ்சு வச்சுட்டு இருப்போம். அதனால அது வாடிடுத்துன்னா நமக்கு கஷ்டம். வெற்றிலை மகாலட்சுமியினுடைய அம்சம் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம படிச்சிருப்போம். அதே மாதிரி வாழை மரம் என்பது வாழையடி வாழையாக அந்த வம்சமானது தழைக்க வேண்டும் என்பதற்காக வீட்டில் ஒரு மங்களகரமான நிகழ்ச்சினா வாழை மரத்தை கொண்டு வந்து கட்டுகிறார்கள். அதே போல அந்த வாழை இலையும் வாடி விடக்கூடாது. அப்படி வாடி வதங்கினால் நம்முடைய வம்சமும் வாடி வதங்குங்கிற மாதிரிலாம் சொல்லி வச்சிருப்பா. இதற்கு பின்னால் இதை ஒரு 2 விதமாக பார்க்கலாம். பொதுவாக எந்த ஒரு பொருளையுமே நாம் வீணாக்க கூடாது. இது ஒரு கருத்து. எந்த வெற்றிலை அப்படிங்கிற ஒரு தாம்பூலம் வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொன்னா அந்த வெற்றிலையை ஒண்ணு நாம தாம்பூலமாக தரித்து விட வேண்டும், அல்லது அதனை நீரிலே விட்டு விட வேண்டும். அது வேஸ்டா போகக்கூடாதுங்கிற மாதிரிலாம் சொல்லி இருப்பா. வெற்றிலையை பொதுவா தாம்பூலம் தரிக்கிறதுக்கு தான் நம்ம பயன்படுத்துறோம். இறைவனுக்கு அதனை நைவேத்தியமாக கூட வைக்கிறோம். இறைவனுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு அந்த வெற்றிலை பாக்கெல்லாம் வச்சுட்டு அதுல நம்ம மந்திரம் கூட சொல்லுவோம். எப்படி சொல்லுவோம்? பூக்கீபல சமாயுக்தம் நாகவல்லே தளையுத்தம் கற்பூரச்சோர்ண சம்யுக்தம் தாம்பூலம் பிரதிகிரிக்கதாம் என்று சொல்லி அந்த வெற்றிலை பாக்கினை நைவேத்தியம் செய்வார்கள். நாகவல்லி என்று அந்த நாகவல்லியை தளையுத்தம் அப்படின்னு சொல்றாரு, அதுதான் வெற்றிலையை குறிக்கிறது. அதை அத்தனை உசிதமாக அத்தனை உயர்வாகவே அந்த வெற்றிலையை சொல்கிறார்கள். ஆக சுமங்கலி பெண்கள் தினந்தோறும் வெற்றிலையை தாம்பூலமாக தரிக்க வேண்டும்.